நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேனே. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூடியூப் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஆர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம கிரியேட் பண்ண சேனல் ஆர்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட வந்து ஹோம் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்னு இருக்கும், கிரியேட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேக்ரவுண்ட்ஸ் வந்து இவங்களே தந்துருப்பாங்க. பட் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணல. இப்போ நான் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கேன். நெட் ஆன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்லாம் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் பண்ண முடியும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரின்னு இருக்கும், அது நம்ம கேலரியில் இருக்கிற இமேஜஸ்லாம் காட்டும். லைப்ரரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கீழே நிறையா இது கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ், அதாவது சைஸு, ரொட்டேட்டிங் ஆப்ஷன், அதெல்லாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃப்ரீன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பேக்ரவுண்ட் நீங்கள் க்ராப் பண்ண சைஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் சேனலோட நேம் டைப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் கிளிக் பண்ணிங்க. பட் அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் அதிகமாக இல்லை, எல்லாம் பொம்மை அது மாதிரி தான் இருக்குது. நமக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைக் சிம்பிள், ஷேரு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் சிம்பிள், அது மாதிரி தான். அதெல்லாம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளில் வந்து வெளியே இருந்தே நம்ம இன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். எஃபெக்ட்லாம் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணால் வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்காது. லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணும், கேலரியிலேருந்து என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் ஷேருக்கு தேவையான ஒரு ஐக்கானை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. லைக் ஷேர் பட்டன் இருக்கிற மாதிரி இதுலேயே ஃப்ரீன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே சைஸ் வந்து க்ராப் பண்ணிடும். ஓகே கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஆர்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல வைங்க, அதாவது ரைட் சைட் கார்னரில் வைங்க. வச்சதுக்கப்புறம் திரும்பி டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ஃபாலோவர்ஸ் ஆன் அப்படின்னு வச்சு டைப் பண்ணிவிட்டு அந்த ஐக்கானுக்கு கீழே வச்சுருங்க. இதுக்கும் நீங்கள் வந்து ஃபாண்ட் செலக்ட் பண்ணலாம். கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா சின்ன லெட்டருனாலும் சரியாக தெரியாது. அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் சிம்பிள்னு ஒன்று நம்ம எங்கேயும் ஆட் பண்ணோம். திரும்பி இம்போர்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் சிம்பிள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டம்லேயே வச்சுக்கோங்க, மேலே கீழேலாம் வைக்காதீங்க, கீழே வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற சேனல் ஆட்டு. இப்போ இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் விட்டுருப்பேன். அந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கண்டென்ட் என்னவோ, அதாவது நான் டெக்னிக்கல் வீடியோஸ் போடுறேன், அப்படிலாம் நான் ரிவ்யூ பண்ணுறேன், அது மாதிரிங்கும் போது அந்த கண்டென்ட் வந்து அழகாக வந்து பிளாக் லெட்டரில் வந்து எழுதிக்கங்க. நான் இன்னும் கண்டென்ட் யோசிக்கலாம், அதனால் நான் எழுதலை. அவ்வளோதான், சேனல் ஆட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆர்ட் ரெடி பண்ணி வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. இதுவரை Vwatch யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.